21வது அதிகாரம் 8வது வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாரா? ஜீவ வழியையும் வச்சிருக்கிறாரா, மரண வழியையும் வச்சிருக்கிறாரா. இதுல நம்ம எதை சூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுதான். ஒரு கடைக்கு போனாலோ, ஒரு புடவை வாங்க போனாலோ, எதனா ஒரு பொருள் வாங்கணும்னா, எதனா ஒரு விஷயம் வாங்கணும்னா சூஸ் பண்ணலாம். எதை சூஸ் பண்றோன்றது நம்ம கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சூஸ் பண்றோமோ நாளைக்கு அதே வாழ்க்கையை நம்ம தான் வாழ போறோம். சோ இன்னைக்கு நீங்க ஜீவனை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஜீவ வழியில போலாம், மரணத்தை சூஸ் பண்ணீங்கன்னா மரண வழியில போலாம். இந்த ஜீவனை சூஸ் பண்றதுக்கு நீங்க போதக சிக்ஷையும் புத்திமதிகளையும் நம்ம விட்டு விடக்கூடாது. இந்த போதக சிக்ஷை, இந்த புத்திமதிகள், இந்த அட்வைஸ், இந்த கவுன்சிலிங், இந்த எல்லா விதமான நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போகிறாங்க அப்படின்னு வசனம் இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்துல நல்ல